அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் யோக முத்திரைகளில் ஒன்றான உஷஸ் முத்திரையை தான் பார்க்க போகிறோம். உஷை அப்படின்னாலே அதிகாலை அப்படின்றது பொருள் வரும். ஸோ அப்போ உஷஸ் முத்திரை செய்கிறதால முக்கியமான பலன் என்னென்னு பார்த்தோன்னா, நம்ம அதிகாலையிலும் எழுந்துருவோம். ஸோ அது ரொம்ப முக்கியமானது. ஸோ அதிகாலையில் நமக்கு தானாகவே நம்மளை தட்டி எழுப்பி விட்டுரும். இந்த முத்திரை செய்து பழகிறவங்க எல்லாருக்குமே இது நேச்சுராகவே பார்த்தோம்னா காலையில் எழுந்துருவாங்க. அதிகாலையில் எழுதுறதால என்ன பலன் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதிகாலையில் ஒரு மனிதன் டெய்லியுமே அதாவது தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து அவன் என்ன வேலை செய்கிறாங்கன்றதெல்லாம் முக்கியம் கிடையாது. அவங்க ஏழையாக பணக்காரான்றது முக்கியம் கிடையாது. ஆனால் அவங்க நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெற்றுருவாங்க. அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுறதுனா அதாவது பெரிய கோடீஸ்வரன் ஆகிறதோ தொழிலதிபர் ஆகிறதோ அப்படின்றது மட்டுமே அர்த்தம் கிடையாது. அவங்க செய்ய வேண்டிய கடமைகள் அனைத்தையும் அவங்க சரிவர செஞ்சு அவங்க வாழ்க்கையில் அந்த பிறப்பெடுத்ததுக்கான நோக்கத்தை பூர்த்தி செய்வாங்க. ஸோ அது உண்மையிலே அது நடக்கும். அதுவும் இல்லாமல் அதிகாலையில் ஒருத்தவங்க சூரிய உதயம் ஆகிறதுக்கு முன்னாடியே எழுந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண் பார்வை பார்த்தோன்னா தெளிவாக இருக்கும். எப்போவுமே அவங்க கண்ணாடி போடுற பழக்கம்லாம் அவங்களுக்கு வரவே வராது. ஸோ அதுவும் பிறவியில் சில பேர் குழந்தையிலேருந்தே கண்ணாடி போட்டிருக்கிறதா இருந்தால் கூட அது கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது அந்த பள்ளி பருவத்திலே கண்ணாடி போடுற குழந்தைங்களுக்கு கூட ஸோ காலங்காலத்தில் எழுந்திருக்க ஆரம்பிக்கும் போது படிப்படியாக பார்த்தோன்னா சரியாயிடும் அது. ஸோ அந்தளவுக்கு ஒரு அதிகாலையில் எழுந்திரிச்சாலே அப்படி ஒரு சிறப்பு இருக்குது. இந்த முத்திரை உஷஸ் முத்திரை செய்கிறதால ஒரு முக்கியமான பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது சுவாதிஷ்டான சக்கரத்தை பார்த்தோன்னா தூண்டி விடுது. அதாவது மூலாதார சக்கரத்துக்கு அடுத்தபடியாக ரெண்டாவது சக்கரம் பார்த்தோன்னா சுவாதிஷ்டான சக்கரம். ஸோ இது நம்ம கழிவு மண்டலங்கள் சிறுநீர் பை இதெல்லாம் பார்த்தோன்னா கட்டுப்படுது. அது மட்டும் கிடையாது. ஸோ ஆண் உறுப்பு, பெண் உறுப்பு, சினைப்பை, கர்ப்பப்பைன்னு சொல்லக்கூடிய இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறது எதுன்னு பார்த்தீங்கன்னா சுவாதிஷ்டான சக்கரம். ஸோ அந்த சக்கரத்தை இது தூண்டுகிறது, அதாவது திறக்கிறது. ஸோ இதன் மூலமாக இந்த சுவாதிஷ்டான சக்கரம் ஆக்டிவேட் ஆகிறதால என்ன பலன் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முக்கியமாக மன பலம் பார்த்தோன்னா கிடைக்கும். ஸோ அதேமாதிரி பார்த்தோன்னா ஆண் பெண் உறவு பார்த்தோன்னா பலப்படும். ஸோ இது மாதிரி ஒரு முக்கியமான ஒரு பலனை பார்த்தோன்னா இது தருது. ஸோ அதுவும் இந்த சுவாதிஷ்டான சக்கரம் அதை ஆக்டிவேட் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது ஒன்று. எப்படி மூலாதார சக்கரம் ரொம்ப அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ஒரு ஆண் பெண் உறவுக்கு ரொம்ப முக்கியமானது அந்த உடல் உறுப்புகள் தான். ஸோ அது எல்லாமே இது பார்த்தோன்னா சரியான முறையில் ஆக்டிவேட் பண்ணிவிடும். அதுவும் இல்லாமல் அந்த சிறுநீர் பை, கர்ப்பப்பை, இந்த பிரச்சனைகள், இந்த கோளாறுகள் எல்லாத்தையும் சரி செய்யும். ஸோ அப்படியாப்பட்ட இந்த உஷஸ் முத்திரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த உஷஸ் முத்திரை நம்ம வழக்கமாக செய்கிற மற்ற முத்திரைகள் மாதிரி கிடையாது. நம்ம காலையில் தூங்கி எழுந்தவுடனே படுத்த படுக்கையிலே இருக்கும்போதே நம்ம இந்த தூங்கி எழுந்தது அதாவது விழிப்பு நிலை வந்ததுக்கப்புறம் இந்த யோக முத்திரை செய்யலாம். ஸோ அது எப்படி செய்யணும்னா, 2 கை இந்த படத்தில் இப்போ இந்த வீடியோவில் வர மாதிரியே பாருங்கள். ஸோ என்னென்னா, ஸோ இது மாதிரி கை கோக்க வேண்டியதான். ஸோ ஆண்களாக இருந்தால் வலது கையின் கட்டை விரல் மேலே இருக்கணும், முடியணும். ஸோ அதாவது என்னென்னா, இடது கையின் கட்டை விரலானது வலது கையின் ஆள்காட்டி விரலுக்கும் பெருவிரலுக்கும் அதாவது கட்டை விரலுக்கும் இடையில் இருக்கணும். ஸோ ஆண்களுக்கு. இதுவே பெண்களாக இருந்தால் இடது கையோட கட்டை விரல் மேல் பக்கமாக வர மாதிரி இருக்கணும். இடது கையோட கட்டை விரல், சரிங்களா? ஸோ இடது கையோட கட்டை விரல் மேல் பக்கமாக வரணும். ஸோ அதோட அர்த்தம் என்னென்னா, வலது கையின் கட்டை விரல் இடது கையின் கட்டை விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் இடையில் அமையணும். ஸோ அப்படி தான் அது இருக்கும். ஸோ இதை மாதிரி கை கொத்த மாதிரி இருக்கணும். இப்போ ஆண்கள்னால் வலது கையோட கட்டை விரல் நம்மளை நோக்கி இருக்கணும். ஸோ அது மாதிரி பார்த்துங்க. ஸோ இது ஒரு 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 குழிவாக உருவாகிற மாதிரி இதை கை கோத்துக்கணும். ஸோ இதை கோத்துக்கிட்டு என்ன செய்யணும், தூங்கும்போது நம்ம தலையை மேல் நோக்கி வைக்கணும், தலைப்பகுதியில் வைக்கணும். ஸோ இப்படி பண்ணும்போது ஃபஸ்ட்டு தூக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் கவர் ஆகலை. ஸோ நல்லா மேலே தூக்கிட்டு அதுக்கப்புறம் அதை கையை மடக்கி நம்ம தலைக்கு நேராக எடுத்து தலையணையில் பதிச்சுட்டா இது சரியாயிடும். ஸோ இது மாதிரி இந்த முத்திரையை செய்யணும். அதுக்கப்புறம் மூச்சை சீராக இழுத்து விட வேண்டும். ஸோ இந்த முத்திரையை செய்கிறதால என்ன பலன்றதை நம்ம பார்த்துட்டோம். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான யோக முத்திரை இது. ஆண்கள் பெண்கள் இருவரும் அந்த கைவிரல்கள் கோர்க்கும் போது, ஸோ ஆண்களாக இருந்தால் வலது கையின் கட்டை விரல் மேல் நோக்கி இருக்க வேண்டும். ஸோ என்னென்னா, அதாவது இடது கையின் கட்டை விரலுக்கு மேல் இருக்கணும். பெண்களாக இருந்தால் வலது கையின் கட்டை விரலுக்கு மேல் இடது கையின் கட்டை விரல் அமையணும். ஸோ இப்படி தான் இருக்கணும். ஸோ அதை நம்ம இதை மாதிரி ஒரு குழிவாக வர மாதிரி வச்சுட்டு 2 கையும் கோத்துட்டு, ஸோ அதை நல்லா கையை மேலே தூக்கிட்டு, ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் படுத்துட்டு இருக்கும்போதே செய்கிறது.
எழுப்பியதில் அதாவது முடிச்சுட்டு இருக்கும்போது செய்யலாம், ஆனால் இது படுத்துட்டு இருக்கும்போதே செய்யலான்றது தான் வந்து இதனோட சிறப்பு. ஸோ வந்து இதை மாதிரி செய்கிறதாலேயே வந்து உங்களுக்கு இதை நீங்கள் வந்து ஒரு 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 சில நாள் நீங்கள் செய்ய ஆரம்பித்தோடனே அதிகாலையில் உங்களுக்கு தானாகவே வந்து விழிப்பு வந்துடும். ஸோ வந்து ஒரு வேளை நீங்கள் முன்னாடியே வந்து படுத்திங்கன்னா அது வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போலாம் இந்த மீடியாக்கள்லாம் வந்து வர ஆரம்பித்ததுக்கப்புறம் மொபைல் ஃபோன்ஸு, லேப்டாப்பு, டிவி இதெல்லாம் டிவி சீரியல்லாம் கூட 11:30 மணி வரைக்கும் போடுறாங்க. அதெல்லாம் வந்து பார்த்து மக்கள் வந்து பார்த்தோன்னா அவங்களோட அந்த தூங்குகிற நேரம்லாம் வந்து மாறி போயிடுச்சு. ஸோ வந்து உறங்க நேரம் மாறி போயிடுச்சு. முக்கியமாக எல்லாருமே வந்து 11 மணிக்கு முன்னாடி தூங்கிடணும். ஏன்னா 11 மணிக்கே வந்து நம்ம அந்த கல்லீரல் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா வந்து இந்த லிவர்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அது வந்து சுத்திகரிக்கும், டீடாக்சிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ வந்து நம்ம 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 உடம்புலே வந்து அந்த லிவர் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் செய்யும். ஸோ வந்து நம்ம அதை ஈரல்னு சொல்லுவோம். ஸோ அந்த லிவர் என்ன செய்யும்னா கல்லீரல்னு சொல்லுவோம் இல்லைனா, ஸோ அது என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற நச்சு பொருட்களை வந்து அது நீக்கும். அந்த வேலையை அதுவும் இல்லாமல் தன்னைத்தானே வந்து அது ரிப்பேர் பண்ணிக்கும், சரி பண்ணிக்கும். ஸோ இது மாதிரி வேலைகள் எல்லாமே அது 11 மணிக்கு வந்து செய்ய ஆரம்பிக்கும். அப்போ 11 மணிக்கு நம்ம மூச்சு இருந்தால் அது நம்ம தூங்கி இருக்கும்போது தான் அது வந்து அதெல்லாம் செய்யும். ஸோ 11 மணிக்கு ஒரு வேளை நம்ம தூங்காமல் இருந்தால் அது எல்லாமே பாதிக்கப்படும். ஸோ பொதுவாக இது வந்து இல்லை அந்த தூங்குகிற நேரம் மாறும்போது இதெல்லாம் படிப்படியாக மாறும். இதெல்லாம் கண்டிப்பாக வந்து அந்த வளர்சிதை மாற்றம், அதுக்கப்புறம் நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஜீன் மெமரி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வரும். ஸோ இது வந்து பிற்காலத்தில் எப்படி நடக்கும்னு தெரியல. ஆனால் நம்ம 11 மணிக்கு முன்னாடியே தூங்குறது ரொம்ப நல்லது. ஸோ வந்து நேயர்கள் அனைவரும் இந்த உஷஸ் முத்திரையை வந்து செஞ்சு, இந்த முத்திரை மட்டும் கிடையாது, அனைத்து யோக முத்திரைகளையும் தேவைக்கேற்றார் போல் செய்து நல்ல பலனை பெற்று வாழ்வில் வளம் பெற இறைவனை வேண்டி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.